வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கணுன்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பை பெஞ்சமின் கிரஹாம் அவருடைய புக்கு. இது எதுக்காக படிக்கணும்னா, இந்த புக்கு மூலயமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க ரிஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்னா, அதாவது நீங்கள் ஃபோக்கஸாக மணி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டாவதாக என்ன புக்கு பார்க்க போகிறோன்னா, காமன் ஸ்டாக் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் பை யார் மூலயமா எழுதப்பட்ட புக்குனா இது பிலிப் ஃபிஷரன் மூலயமா எழுதப்பட்டது. இதை ஏன் படிக்கணும்னா, அதாவது இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி வந்து அந்த ஃபினான்ஷியலில் எவாலுவேட் ஆகுறாங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட்னால் எப்படி இருக்கும், அதோடைய பொட்டன்ஷியல் க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்த கட்ட லெவலாக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த புக்கு படிக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூணாவதாக என்ன புக்கு பார்க்க போகிறோன்னா, ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோஸ்கியோடைய புக்கு தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பில்டு த ரைட் மைண்ட் செட் அபவுட் மணி, அதாவது நல்ல மைண்ட் செட்டை உருவாக்கும். எதை பற்றினா பணத்தை பற்றி. அண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, அதாவது மணிக்காக மட்டும் இது பண்ணாத, மேக் மணி, அதாவது நம்மளுக்காக வேலை செய்யாத, அதாவது நம்ம வேலை செய்யலாம் கூட பணம் நம்ம வேலை செய்யாமல் இருந்தால் கூட பணம் நம்மளுக்காக வேலை செய்கிற மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக இந்த புக்கை பற்றி சொல்லுவாங்க. இந்த புக்கை வந்து நல்லா படிங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது படித்து முடித்ததுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற புக்கு பார்த்திங்கன்னா எ ரேண்டம் வாக் டவுன் வால் ஸ்ட்ரீட். யார் எழுதுகிறாங்கன்னா ப்ரூட்டன் ஜி மால்கைல் மூலயமா எழுதப்பட்டது. அடுத்தது வந்து இது என்னென்னா, இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கலாம். எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குனா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஆக்டிவ் ட்ரேடிங்க்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்மு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கு. நீங்கள் இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. ட்ரேடிங் பண்ணிங்கன்னா மணிங்கிறது லூஸ் ஆகும். எப்படியா இருந்தாலும் என்ன புக்கு படித்தாலும் என்ன ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் ட்ரேடிங் பண்ணாதீங்க. தயவுசெய்து இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அஞ்சாவதாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட். யார் எழுதியிருக்கான்னா பீட்டர் லிஞ்சோட இது. இவர் என்னென்னா, அதாவது எப்படி ஒரு கிரேட் ஸ்டாக்கை ஃபைன் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்படிலாம் நம்ம இது பண்ணலாம், அந்த ஸ்டாக்ஸை இது வாங்கலாம், அப்சர்வ் பண்ணி எப்படி லீடர் ஸ்டாக்ஸ் ஐடியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி சொல்கிறதா இந்த புக்கு. இந்த புக்கை நல்லா பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டுங்கிறது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் நைஸ் டே.